வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 5ஆம் நாள். நாம் இந்த நாளை ஆசிரியர் தினமாக ஆசரிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நான் அனுப்புகின்ற இன்றைக்கு இறை வார்த்தை பல ஆசிரியர்களுக்கும் போய் சேருகின்றது. ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்களால் பலர் உணர்த்தப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். ஆசிரியர் பணி என்பது தெய்வீக பணி என்று சொல்லுவார்கள். ஆசிரியர்கள் போதிப்பவர்கள். யோவான் 13:13 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஆசிரியர்தான். அவருடைய ஆசிரிய பணியிலிருந்து 3 பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என மத்தேயு 7:28-29 வசனங்களில் வாசிக்கிறோம். முதலாவது, ஆசிரியர் அதிகாரமுடையவராய் போதிக்க வேண்டும். அத்தாரிட்டி வித் கான்ஃபிடென்ஸ். தகுந்த ஆயத்தத்தோடு, நம்பிக்கையோடு, முழு நிச்சயத்தோடு போதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆசிரியர் பல வழிகளை முயற்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் போதிக்கும் ஊழியத்தில் பல வழிகளை முயற்சித்தார். ஊமைகளை சொன்னார். பல வித்தியாசமான இடங்களை தெரிந்து கொண்டார். மலை ஓரம், கடற்கரை, படகு, வீடு, ஜெப ஆலயங்கள் இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வகுப்பறைகளாக மாறியிருந்தன. ஒரு இடத்திலே ஒரு குழந்தையை காண்பித்து தன் போதனைக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுகின்றார். கேள்வி கேட்கின்றார். புரிந்ததா என கேட்கின்றார். அவர்களையும் கேள்வி கேட்க அனுமதிக்கிறார். ஜனங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள்? நியாயப்பிரமாணத்திலே எது சிறந்த கற்பனை? எச்சரிக்கையும் தன் போதகத்திலே கொடுக்கின்றார். மூன்றாவதாக, ஒரு ஆசிரியர் முன்மாதிரியான ஆசிரியராக இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் அவர் கற்றுக் கொடுப்பதை விட அவர் எப்படி இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக மட்டுமல்ல, முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும். மனிதாபிமானம், ஆவிக்குரிய போதனை, சரீர தேவைகள் சந்திப்பு இவைகள் இயேசுவின் ஊழியங்களில் காணப்பட்டன. ஜெபிக்க வேண்டும் என போதித்தவர் இயேசு. அதிகாலையில் ஜெபித்தும் மலையின் மேல் முழுவதும் ஜெபித்து வாழ்ந்து காட்டினார். சத்துருவை நேசிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையில் காட்டினார். இன்றைக்கு மாணவர்கள் ஆசிரியர்களின் போதனைகளை மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையையும் கவனிக்கிறார்கள். ஒரு தடவை ஒரு ஊரில் பழைய மாணவர்கள் சந்திக்கின்ற நிகழ்வு நடந்தது. சில ஆசிரியர்களையும் அந்த மாணவர்கள் அழைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு பழைய மாணவர் ஒரு ஆசிரியரின் காலில் விழுந்து வணங்கினார். கண்ணீர் ததும்ப அவர் கரங்களை பிடித்தார். காரணம் என்ன தெரியுமா? படிக்கும் காலத்தில் அந்த மாணவர் கஷ்டப்பட்ட போது இந்த ஆசிரியர்தான் அந்த மாணவனுக்கு ஃபீஸ் கட்டினார். அன்பானவர்களே, இந்த ஆசிரியர் தினத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவு கூறுவோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். ஆசிரியர்களை குறித்து இவ்விதமாய் கூறுவார்கள். எ குட் டீச்சர் டீச்சர்ஸ், கற்றுக் கொடுப்பார். எ பெட்டர் டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ், விளக்கி காண்பிப்பார். பட் த பெஸ்ட் டீச்சர் இன்ஸ்பயர், மிகச்சிறந்த ஆசிரியர் தூண்டிவிடுவார். அறியாமை என்ற இருள் நீக்கி அறிவு என்ற தீபம் ஏற்றும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். சிறந்த மாணவர்களை உருவாக்குங்கள், உருவாக்கி கொண்டே இருங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.